ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொரியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கேக்கு சூப்பரான ரெசிபி. எல்லாருக்குமே இது லைக் ஆகும். கொரியன் டிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ரைஸ் கேக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 1 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அதுக்கு அரிசி மாவு 1 கப்பு, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளாரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கின்னு ரைஸ் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வார்மாக இருக்கும், அதனால ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கையில் நல்லா ஒரு டவ் பதத்துக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம். கிராஜுவலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த ரைஸ் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும் இது. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும்னா ரொம்ப குயிக்காக ஆகிடும் கொரியன் டிஷ்ஷு. ஸ்பெஷலாக இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்படி தான் இருக்கணும் மாவு. நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு ரைஸ் கேக் செய்கிறதுக்கு. தண்ணி பாயில் ஆகட்டும். நம்ம ரைஸ் கேக் ரெடி பண்ணிட்டோம். தண்ணி பாயில் வச்சுருக்கோம். பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் இது பாயில் ஆகணும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரைஸ் கேக் பாயில் ஆகிட்டு இருக்கா பார்க்கலாம். 5 மினிட்ஸில் ஆகிடும். சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் கேக் பாயில் ஆகிட்டு இருக்கு. தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு இது செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ரைஸ் கேக் செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கண்டெய்னரில் ஆயில் ஹீட் ஆனதும் எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு. இப்போ ஃப்ளேம் ஃபுல் லோவாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது ஸ்டர் பண்ணிக்கலாம். சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் போட்டுக்கணும். அப்புறம் க்ரீன் சில்லி, ஃபைனாக சாப் பண்ண அனியன், கொரியன் ரைஸ் தொக்கி இந்தியன் ஸ்டைலில் செய்கிறோம். ஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு 2 to 3 மினிட்ஸ். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். எள்ளு, ஆனியன், கார்லிக் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஷேஷ்வான் சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப்
1 teaspoon chili powder, 1 teaspoon போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் கப் டொமேட்டோ பேஸ்ட், சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். வினிகர் கூட போட்டுக்கலாம். நான் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். நல்லா ஸ்டர் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச ரைஸ் கேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கேக் ஒரு 5 மினிட்ஸ் இந்த கிரேவியில் குக் ஆகட்டும். இந்த சாஸ் கிரேவியில் குக் ஆகட்டும். சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் கேக், கொரியன் ரைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் 5 மினிட்ஸ் விட்டேன். ரைஸ் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் அனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் அனியன் போட்டுங்க. சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொரியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கேக்கு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளுக்கு ரைஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.